சிந்து பைரவிட்ட போயிட்டு, "என்ன மன்னிச்சிடு பைரவி" அப்படிங்கிறாங்க. "நீ எதுக்கு இங்க வந்த? இங்கேருந்து போயிடு. உன் மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க இருக்கிறேன்." அப்படின்னு பைரவி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிடு பைரவி. நான் தெரிஞ்சு தப்பு பண்ணல." அப்படின்ட்டு சிந்து சொல்றாங்க. உடனே, "நீ சொன்ன பொய்னால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. மரியாதையா இங்கேருந்து போயிடு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க சிவா இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேரடியா பெரியம்மா கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்ட போறாங்க. சிந்து சொன்ன பொய்னால என் வாழ்க்கை ஒண்ணும் பாழாகல பெரியம்மா. நீங்க எடுத்த முடிவுனால தான் என் வாழ்க்கை பாழாயிடுச்சு பெரியம்மா. என் வாழ்க்கை இப்படி ஆறதுக்கு காரணமே நீங்க தான் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அன்னபூர்ணி, சிவா நம்மளால தான் அவனோட வாழ்க்கை பாழாயிடுச்சுன்னு சொல்றானேன்ட்டு அழுதுகிட்டேவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனே. சிவா இருந்துட்டு பெரியம்மா பெரியம்மான்னு சொல்லிட்டு தண்ணிய தெளிச்சு பார்க்குறாங்க. ஆனா அன்னபூர்ணி மயக்கத்திலேயே இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ண அப்படின்னு தெரியாம சிவா வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. உடனே அன்னபூர்ணி கண் முழிச்சிடுறாங்க. உடனே எழுந்து, "சிவா என்ன மன்னிச்சிடுயா. உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நான் நெனச்சதெல்லாம் தப்பா போயிருக்குன்னு எனக்கு இப்பதான்யா நீ சொல்லி தெரிய வருது." சிவா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "சிந்துவ கூப்பிடுயா, நான் கூப்பிட்டேன்ட்டு" அப்படின்னு அன்னபூர்ணி சொன்னதும், சிவா சிந்துவ கூப்பிடுறாங்க. உடனே சிந்துவும் வர்றாங்க. "சிந்து இங்க வா. நீ சொன்ன ஒரு பொய்யினால சிவா வாழ்க்கை இப்படி ஆகல. நான் எடுத்த முடிவுனால தான் சிவாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு இப்ப தான் எனக்கே தெரிய வருது. நீ சிவாவோட சேர்ந்து வாழ்றது தான் நல்லது. ஏன்னா சிவா மனசுலயே நீ தான் இருக்கிற. அப்படி இருக்கும்போது உங்க 2 பேத்தையும் பிரிச்சு நான் பெரிய பாவத்த செய்றதா இருந்தேன். சிவா இப்ப தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான்." அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. உடனே சிவாவும் சிந்துவையும் சேர்த்து வைக்கிறாங்க. இங்க சிந்துவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அன்னபூர்ணி தான் மருமகளா சிந்துவ ஏத்துக்கிட்டதுனால, இங்க இதெல்லாம் பார்த்துட்டு அ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அன்னபூர்ணியும். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.